இதே முரளி படம் நேத்து 2வது நாள் செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ? நேத்து 2வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ? அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம லவ் ஓ லவ் அப்படிங்கிற ஒரு படம், லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிற படம். இந்த படங்கள்லாம் நேத்து 2வது நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? தமால் 4ஆ இருக்கட்டும், லெனின் படமா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் நேத்து 2வது நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? கட்டா குஸ்தி 2 நேத்துமே ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. செகண்ட் வீக் போய்க்கிட்டு இருக்கு. செம்ம கலெக்ஷன் நேத்து 9வது நாள். அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். நெறைய பேர் மௌனராகம் சொல்லியிருந்தீங்க, கீதாஞ்சலின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சில பேர் மட்டும் தான் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, பாஜிகர் அப்படின்னு ஷாருக் கான், கஜோல் அவர்கள் நடித்த படம். இந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான் நேத்து நான் வச்சிருந்தது. பாஜிகரோ பாஜிகர் அப்படிங்கிற பாட்டு. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பர்ஃபெக்ட் ஷா, ட்ரிபிள் கேமர்ஸ், முபாஷிர் ஷீர் அப்படிங்கிறவரு, ஹைக்யூ விஷுவல், விஷால் கே அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு குயிஸ், ஒரு 5 க்ளூஸ் இருக்கும். அந்த 5 க்ளூஸை வச்சு அது என்ன படம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் நேத்து 10வது நாள் இந்தியாவில் 70 லட்சம், டோட்டலா 12 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $193 மில்லியன், இந்த 85 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். ஈவில் டெட் பர்ன் இந்த படம் வந்து நேற்று 2வது நாள் இந்தியாவில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 5 கோடியே 23 லட்சம், டோட்டலா 9 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து 2 நாள்ல இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $6.7 மில்லியன், கிட்டத்தட்ட 63 கோடி. படத்தோட பட்ஜெட் $20 மில்லியன். அப்புறம் வந்து மோனா அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 76 லட்சம், டோட்டலா 2 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் $18 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு, $250 மில்லியன். சாட்டர்டே இல்ல ஃப்ரைடே கூட இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. மேபி இந்த படம் சண்டே ஒரு பெரிய நம்பர் எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வரப்போகுதுன்னு. மே வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் நேற்று 30வது நாள் இந்தியாவில் 93 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், 73 கோடியே 60 லட்சம் இந்தியாலையும், 92 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி பட்ஜெட். காக்டெயில் 2 நேற்று 23வது நாள் இந்தியாவில் 24 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம், 142 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 113 கோடி கிட்ட இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். வெல்கம் டு த ஜங்கிள் இந்த படம் நேற்று 16வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம், 152 கோடியே 79 லட்சம் இந்தியாலையும், 185 கோடி இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஆல்ஃபா நேற்று 9வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 62 கோடிக்கு மேல இந்தியாலையும், 84 கோடியே 16 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 110 கோடி பட்ஜெட். தமால் 4 நேற்று 2வது நாள் செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. இந்தியாவில் 27 கோடியே 87 லட்சம், உலகம் முழுக்க 32 கோடியே 60 லட்சம், 44 கோடியே 26 லட்சம் இந்தியாலையும், 53 கோடியே 95 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். இந்த படம் 2 நாள்ல 50 கோடியே கடந்துடுச்சு. இன்னைக்கு 80 கோடியை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். மா இன்டி பங்காரம் நேற்று 23வது நாள் 45 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாலே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடியே 56 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 99 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இன்னையோட இந்த படம் மேபி 100 கோடியை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் லெனின் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 43 லட்சம், டோட்டலா 14 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 96 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 81 லட்சம், உலகம் முழுக்க 24 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே ஒன்னோட கலெக்ஷனை நம்ம சொல்லும் போது ப்ரொடியூசர் நம்பர் 16 கோடி கிட்ட இருந்தது, கிட்டத்தட்ட நம்மளது 13 கோடி கிட்ட இருந்தது. ஆக்சுவலா தெலுங்கு படத்துக்கு இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை, இதோட எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ்லாம் இருந்திருக்கு. 100 கோடி டிஃபரன்ஸ்லாம் இருந்திருக்கு. இதுக்கே நம்மளை வந்து திட்டுறாங்க. அந்த 100 கோடி டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆமாங்க, கேம் சேஞ்சருக்குலாம் 186 கோடி போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் ட்ரேட் நம்பரே 86 கோடி கிட்ட தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தெலுங்கு படத்துல கொஞ்சம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்பர் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி தான் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் சில படங்கள் ரொம்ப ஜெனுவனா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான படம் மா இன்டி பங்காரம்ங்கிற மாதிரி படங்கள்லாம். அப்புறம் ஐ நோபடி அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் கேரளால 1 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 95 லட்சம், 5 கோடியே 68 லட்சம் கேரளாலையும், 9 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட்.
ஆக்சுவலாக கேரளாவோட ஓவர்சீஸில் ஓரளவுக்கு பெட்டராக இந்த படம் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் இன்னும் இந்த படம் வந்து பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் தமிழ் படத்தில் டார்க் அப்படிங்கிற படம் நேற்று 9வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1,55,00,000 இந்த படம் வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 4,25,00,000 இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. கட்டா குஸ்தி 2 நேற்று 9வது நாள் ஒரு சூப்பர் கலெக்ஷனே எடுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் 3,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 27 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், உலகம் முழுக்க 4,37,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 27,16,00,000 தமிழ்நாட்டிலையும், 3,38,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸில் 6,62,00,000, உலகம் முழுக்க 37,16,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட் வசூல் ரீதியாக ஆல்ரெடி வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசர் படமா இப்போதைக்கு இந்த படம் தான் இருக்கு. இப்போ வந்து விஷ்ணு விஷால் அவர்களோட டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்துருவோம். இதில் 5வது இடத்துல இன்று நேற்று நாளை இருக்கு. இந்த படம் வந்து 18,50,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. எஃப்ஐஆர் 20 கோடி கிட்ட வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கு. கட்டா குஸ்தி 27,40,00,000 வந்து வசூல் பண்ணி 3வது இடத்துல இருக்கு. லால் சலாம் 33 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 2வது இடத்துல இருக்கு. கட்டா குஸ்தி 2 37,16,00,000 வெறும் 9 நாள்ல. இதுதான் விஷ்ணு விஷால் அவர்களோட கெரியர்ல ஹையஸ்ட். இது 50 கோடியோட தாண்ட போதா இல்ல 60 கோடி 70 கோடியை தாண்டி போகுதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இந்த படம் வந்து நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 2 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 4,30,00,000 4,30,000 தான் இந்த படம் வந்து கிராஸ் கலெக்ஷனே எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 4 கோடி இந்த படத்தோட அப்ராக்சிமேட் பட்ஜெட். அப்புறம் லவ் அப்படின்னு பவிஷ் அவர்கள் நடித்த இந்த படம் டே 2 தமிழ்நாட்டில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 25 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 23 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 23 லட்சம், 52 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 5 கோடி. ஸோ டே 1 டே 2 தமிழ்நாட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு. இன்னைக்கு சண்டே இன்னும் பெரிய நம்பர் எடுக்குதான்னு பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே முரளி நேற்று 2வது நாள் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் 3,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 48 லட்சம், ஓவர்சீஸில் 1,77,00,000, உலகம் முழுக்க 5,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 2வது நாள் டோட்டலாக 5,24,00,000 தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 78 லட்சம், ஓவர்சீஸில் 2,40,00,000, உலகம் முழுக்க 8,42,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. டே 1 டே 2 எல்லா இடத்துலையுமே செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில 36 இயர்ஸ் ஆஃப் கிழக்கு வாசல் ஆர்.வி. உதயகுமார் அவர்களோட இயக்கத்துல கார்த்திக், ரேவதி, குஷ்பு செம்ம ஹிட். எல்லா பாட்டுமே இளையராஜா அவர்களோட இசையில, படமும் செம்ம ஹிட்டு. இந்த படத்தோட வசூல் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கலெக்ஷன் தான். 60 லட்சம் பட்ஜெட். அப்ராக்சிமேட்டா 3.5 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1.5 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல எல்லா பாடல்களுமே செம்ம ஹிட். இந்த படமே ஆக்சுவலா சூப்பர் ஹிட். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.